குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 5th மேக்ஸ்ல செகண்ட் லெசன் பார்த்துட்டு இருக்கோம். டேர்ம் 1ல நம்பர்ஸ் அப்படிங்கிற பாடம். அதுல வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற டாபிக் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டாபிக் நம்பர்ஸ் அண்ட் இட்ஸ் ஆப்ரேஷன் அப்படிங்கிற டாபிக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். சரி, லாஸ்ட் கிளாஸ்ல எல்லாம் என்ன பார்த்தோம்? நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து கிளாஸ் இருக்குல்ல, வெறும் MCQ டெஸ்ட் மட்டும் தான் நீங்க அட்டன் பண்ணியிருந்தீங்க ஃபர்ஸ்ட் லெசனோடது. அதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம இந்த பாடத்துல என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பாடத்துக்கு போகலாம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இந்த லெசன்ல நம்ம எடுத்தோம்னா என்ன பார்த்தோம்? நம்பர்ஸ் பியாண்ட் 10,000, 10,000த்திற்கும் மேற்பட்ட எண்கள் வந்து எப்படி ரீட் அண்ட் ரைட் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்தோம். கரெக்டா? ஹவு டு ரீட் அண்ட் ஹவு டு ரைட் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? அதுக்கான பிளேஸ் வேல்யூஸ். நமக்கு வந்து அந்த 10,000த்திற்கும் மேற்பட்ட எண்களை எப்படி எழுதணும் படிக்கணும்னு கத்துக்கிறதுக்காக பிளேஸ் வேல்யூ அண்ட் ஃபேஸ் வேல்யூ, இடமதிப்புகள் மற்றும் முகமதிப்புகள் 1, 10, 100, 1000, 10,000 அப்படின்னு சொல்லிட்டு இடமதிப்புகள் மற்றும் முகமதிப்பு பார்த்தோம். கரெக்டா? எஸ். அடுத்தது என்ன பண்ணோம்? ரெண்டு நம்பர்ஸை கம்பேர் பண்ணோம். எப்படி கம்பேர் பண்ணோம்? இலக்க முறையில் கம்பேர் பண்ணோம். 3 டிஜிட்ஸ் நம்பர், 4 டிஜிட் நம்பர், 5 டிஜிட் நம்பர், 6 டிஜிட் நம்பர்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டிஜிட்ஸ் வச்சு அந்த நம்பர்ஸை கம்பேர் பண்ணி கிரேட்டர் தேன் ஆர் லெசர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். கரெக்டா? எஸ். இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன், நம்பர்ஸ் அண்ட் இட்ஸ் ஆபரேஷன்ல. அப்புறம் நம்ம இன்னொன்னு பார்த்தோம், ஏறு வரிசை இறங்கு வரிசை, அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் ரெண்டு பார்த்தோம். சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் போனா A to Z இஸ் ஏறு வரிசை, Z to A இஸ் இறங்கு வரிசை, அசெண்டிங் ஆர்டர் A to Z, டிசெண்டிங் ஆர்டர் Z to A, அதுவும் பார்த்தோம். அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா மல்டி டிஜிட் நம்பர்ஸை வந்து கம்பேர் பண்ணி சின்ன நம்பர் பெரிய நம்பர் சொல்லிட்டு நம்ம செக்ரிகேட் பண்ணோம். கரெக்டா? எஸ். இன்னைக்கு கிளாஸ்ல நம்பர்ஸ் அண்ட் இட்ஸ் ஆபரேஷன்ஸ், எண்களும் அதன் செயல்பாடுகளும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 செயல்பாடுகள் இருக்கு. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். சோ இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன், கூட்டல் மற்றும் கழித்தல். நான் இன்னைக்கு ஃபுல்லாவே ஜென்ரலான கூட்டல் கழித்தல் தான் சொல்லி தர போறேன். உங்க புக்ல இருக்கிற சம்ஸ் தான் உள்ள கொண்டு வந்திருக்கேன் நான் சொல்லி தரதுக்குமே. ஆனா நான் அந்த எக்ஸாக்ட் நம்பர் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன். பிகாஸ் நார்மலா கூட்டல் கழித்தல் நான் 2 3 டிஜிட்ஸ்க்கு மேல வந்தா எப்படி பண்ணணும் அதை நான் சொல்லி தந்துருவேன். சோ அப்ப எந்த நம்பர் எப்படி நீங்க வந்து 8 டிஜிட் நம்பரா இருந்தாலும் உங்களால அந்த நம்பரை கூட்டவோ அல்லது கழிக்கவோ முடியும். அதுக்கான பிராக்டிஸ் தான் நான் இன்னைக்கு கொடுக்க போறேன். ஓகேவா? சரி, இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களோட கிளாஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 5th ஸ்டாண்டர்ட் A செக்ஷன்ல 50 பேர் இருக்கீங்க. 5th ஸ்டாண்டர்ட் B செக்ஷன்ல 50 பேர் இருப்பாங்க. 60 பேர் இருப்பாங்க. அப்ப 2 கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ, டோட்டல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவோம்? 2 கிளாஸையும் கூட்டுவோம். A செக்ஷனையும் B செக்ஷனையும் கூட்டுவோம். 50 + 60 110 அப்படின்னு சொல்லுவீங்க. இல்ல, இப்ப வந்து நீங்க வந்து ஒரு காலையில அம்மா உங்களுக்கு சாக்லேட் வாங்கி தராங்க. 10 சாக்லேட் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. நீங்க அது எல்லாத்தையும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்றீங்க. ஷேர் பண்ணும்போது உங்க ஃப்ரெண்ட் ராமுக்கு 2 கொடுக்குறீங்க, பிரியாக்கு 2 கொடுக்குறீங்க, அருண்க்கு 1 கொடுக்குறீங்க. ஸோ எவ்வளோ கொடுத்துருக்கீங்க இப்போ? ராமுக்கு 2, பிரியாக்கு 2, அருண்க்கு 1 கொடுத்துருக்கீங்க. ஸோ அப்போ எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? சாக்லேட் எவ்வளோ கொடுத்துருப்பீங்க? 5 சாக்லேட் கொடுத்துருக்கீங்க. 10 அம்மா வாங்கி தந்தாங்க, 5 சாக்லேட் ஷேர் பண்ணிருக்கீங்க. பேலன்ஸ் என்ன இருக்கு உங்க கையில? 5 சாக்லேட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து நார்மல் அடிஷன், நார்மல் சப்ராக்ஷன். இது நீங்க ரொம்ப ஈஸியா பண்ணிடுவீங்க. இந்த கேரி ஓவர், பக்கத்து வீட்டுக்காரன் கிட்ட இருந்து தூக்கி இங்க போடுறது, அந்த கதை தான் வந்து இப்ப நம்ம வந்து 4 டிஜிட் 5 டிஜிட்ஸ்க்கெல்லாம் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அது வந்து 4 டிஜிட் 5 டிஜிட்ஸ்க்கு எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்? எப்படி வந்து அந்த கேரி ஓவர் மெத்தட்ல வந்து நம்ம அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரியா? சரியா? ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகே. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கான மோட்டிவேஷனல் லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து நம்மளோட அனிமேஷனுக்கு போயிடலாம். ஓகே, டன். ஸோ இன்னைக்கோட நம்மளோட லைஃப் ஸ்கில்லோட டாபிக் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மைல் அப்படிங்கிறது தான். ஸ்மைல் அப்படின்னா நான் ஒரு சென்டென்ஸ் இப்படி ரீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் அதை ரீட் பண்ணிடலாம். ஸ்மைல் அட் 3 கிளாஸ்மேட்ஸ் அண்ட் சே ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே. 3 நண்பர்களை பார்த்து புன்னகையுடன் உங்கள் நாள் இனிதாக அமையட்டும் அப்படின்னு சொல்லுங்க
அப்படிங்கன்னா இதனால உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இன்னொரு பர்சன் கிட்ட கம்யூனிகேட் பண்றீங்க, அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகும். ரெண்டாவது விஷயம், நம்ம கைண்டா பேசணும், பொலைட்டா பேசணும் அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தைகள் ஆங்கிலத்தில் உபயோகிக்க போறோம், அதுக்கு ரெலவெண்டான தமிழ் வேர்ட்ஸ் என்ன, நம்ம பேசுற வேர்ட்ஸ் வந்து ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனுக்கு ஹர்ட் ஆகுமா ஆகாதா, எப்பவுமே எப்படி நம்ம வந்து ஒரு கைண்ட்னஸாவே எல்லார்கிட்டயும் பேசணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இதுல இருந்து நீங்க கத்துப்பீங்க. ஒரு நாளைக்கு உங்க ஸ்கூல்ல நீங்க காலையில என்ட்ரு ஆனோனே, இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்க கிளாஸ்லயே சொல்லிக்கோங்க, சரியா? ஜஸ்ட் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டோட பேரு நம்ம குட் மார்னிங் அருண், ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே, ஹேட் யோர் பிரேக்ஃபாஸ்ட், இல்ல உன்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணிட்டியா, நீ தமிழ்ல கூட இங்கிலீஷ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பேசுங்க. ஸோ பேசும்போது என்ன ஆகும், உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகும். நம்மள அறியாமையே நம்ம வந்து நம்ம பேசுற ஒரு ஒரு வார்த்தைகள்லையும் 70% இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், 30% தான் தமிழ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். நான் இப்ப சொன்னேன், நம்ம பேசுற வார்த்தைகள்லயே 70% இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், 30% தான் தமிழ் வேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்ப நான் இங்க சொன்ன எல்லாமே இங்கிலீஷ்ல தான் சொல்லியிருக்கேன். அந்த பண்ணுவோம் யூஸ் அப்படிங்கிற அந்த பண்ணுவோம் முடிப்போம் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அந்த வேர்ட்ஸ் மட்டும் தான் தமிழ்ல சொல்லியிருக்கேன். மீதி எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், இங்கிலீஷ்ல தான் சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம எல்லாமே யூஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா, நீங்க காலையில ஏஞ்சோன்னே அம்மா எனக்கு தேநீர் வேண்டும் அப்படின்னா கேட்பீங்க, அம்மா எனக்கு ஒரு கப் டீ வேணும், ஒரு கப் டீ வேணும். ஸோ அந்த ஒரு கப், இல்லைன்னா 1 கப் ஆஃப் டீ கொடுங்க, இல்லைன்னா 1 கப் டீ வேணும், 1 கப் காஃபி வேணும், குழம்பி வேணும் அப்படின்னு சொல்ல மாட்டோம், காஃபி வேணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். கரெக்டா? ஸோ அந்த நம்ம சொல்ற வந்து வார்த்தைகள் எல்லாமே 90%, 70 to 90% இங்கிலீஷ் யூஸ் பண்றோம். அந்த இட்டு தட்டு வாட் இஸ் மட்டும் போடுறதுக்கு மட்டும்தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிட்டு போடாம இருக்கோம். ஸோ நீங்க அதை என்ன பண்ணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் கைண்ட்னஸையும் டெவலப் பண்ணிக்கணும்னா டெய்லியும் நீங்க என்ன பண்ணும், காலையில ஒரு குட் மார்னிங், மத்தியானம் ஒரு குட் ஆஃப்டர்நூன், ஈவினிங் ஒரு பாய், அந்த பாய்க்கு ஒரு வேர்ட், அது அடுத்த கிளாஸ்ல நான் சொல்லித்தரேன். ஸோ ஒவ்வொரு வார்த்தைகள் நீங்க அழகா சொல்லி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து டெவலப் ஆயிடும். ஸோ அது இன்னைக்கான லைஃப் ஸ்கில் என்னது, கம்யூனிகேஷன் அண்ட் கைண்ட்னஸ்க்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுல இன்னைக்கான டாபிக் ஸ்மைல். ஓகே ஓகே, இப்ப பாடத்துக்கு போயிடலாமா? சரி, ஒரே நிமிஷம் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆகுதான்னு பாருங்க. ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கேன்னு நம்புறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் how adding and subtracting large numbers helps local farmers manage those. ஓகேவா? அதாவது அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனை ஒரு லோக்கல் ஃபார்மரோட கதையை வச்சு எப்படி பண்றோம் அப்படிங்கறத இங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஹார்வெஸ்ட் ஸ்டோரி. பொன்னிஸ் ஃபார்ம் ஹார்வெஸ்டட் 34,000. இப்ப இங்க வந்து 34,512 அப்படின்னு நான் ரீட் பண்றதுக்கு எனக்கு இங்க கமா, ஃபுல் ஸ்டாப், கார் புள்ளிகள், கமாஸ் அண்ட் ஃபுல் ஸ்டாப்ஸ் எல்லாம் கொடுத்ததுனால பிளேஸ் வேல்யூஸ் தெரிஞ்சதுனால நான் ரீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. கரெக்டா? எஸ். பொன்னிஸ் ஃபார்ம் ஹார்வெஸ்டட் 34,512 mangoes from group A and 28,195 mangoes from group B. ஓகே, ரெண்டு தோட்டம் சரிங்களா, ரெண்டு தோப்புல இருந்து ஏங்கிற ஒரு தோப்புல இருந்து 34,512 மாம்பழமும், பிங்கிற தோப்புல இருந்து 28,195 மாம்பழமும் அறுவடை பண்ணிருக்காங்க. டு ஃபைண்ட் த டோட்டல் கிராப் வி மஸ்ட் ஆட். இப்போ மொத்தமா அறுவடை செஞ்ச மாம்பழத்தின் எண்ணிக்கை என்னன்னு பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஆட் பண்ணும். டு ஃபைண்ட் ஹவு மெனி மேங்கோஸ் grew A yielded than grew B, we must subtract. அதாவது ஏல அதிகமா அறுவடை ஆயிருக்கா, பில அதிகமா அறுவடை ஆயிருக்காங்கிற வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், கழிக்கணும். சோ மொத்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட்டணும், வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு கழிக்கணும். ஓகேவா? சோ இந்த விதியை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ரெண்டையும் ஒரே இதுல முடிக்கிறேன் நான், சரியா? சரி, இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 34,512, 28,895. இங்க பாருங்க, இது ரெண்டையும் கூட்டுனா என்ன வரும், கழித்தா என்ன வரும், எப்படி அதனுடைய செயல்பாடு இருக்கும்னு நான் உங்களுக்கு சிமுலேட்டர்ல போடுறேன். சரியா? 34,512, இன்னொரு நம்பர் என்ன,
28 195. நம்பர் 2 வந்து 28 195. சோ இதுதான் வந்து ஏ தோட்டத்துல வந்த மாம்பழத்தோட கவுண்ட். இது வந்து பி தோட்டத்துல வந்த மாம்பழத்தோட கவுண்ட். இப்ப நான் இதை ஆட் பண்ண போறேன். சரிங்களா? சரி, இப்ப ஆட் பண்ணும்போது 1ஆம் இடம், 10ஆம் இடம், 100ஆம் இடம், 1000, 10,000 ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேல்யூஸ் கரெக்டா நோட் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட், 10,000. ஓகேவா? சரி, இப்போ வந்து 1ஆம் இடத்தை ஃபர்ஸ்ட் கூட்டணும், 2ஆம் இடத்தை கூட்டணும், 3ஆம் இடத்தை கூட்டணும், 4ஆம் இடத்தை கூட்டணும், அப்புறம் தான் 5ஆம் இடம். அதாவது 1, 10, 100, 1000, 10,000 இப்படிதான் கூட்டிட்டு வரணும். ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து ஃபிஃப்த் நம்பருக்கு வரணும். ஃபிஃப்த்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு போக கூடாது. சரியா? கீழே இருந்து தான் ஒன்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி தான் 10,000க்கு வரணும். 10,000ல ஸ்டார்ட் பண்ணி ஒன்ஸுக்கு போக கூடாது அடிஷன்ல. ஓகே, அதை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க சாதாரண ஒரு மளிகை கடைக்கு போங்க, சிஸ்டம் பில்லே வேண்டாம், மளிகை கடைக்காரர் அழகா கையில எழுதுவாரு. லைனா நம்ம வாங்கியிருக்கிறது 100, 20, 50, 50 ரூபாய், 50 பைசா, 30 ரூபாய் போட்டு ஃபர்ஸ்ட் பைசா ஆட் பண்ணுவாரு, டாட் வச்சுப்பாரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் டிஜிட், ஒன்ஸோட டிஜிட், அப்புறம் தான் டென்ஸோட டிஜிட் போட்டு கடகடன் கணக்கு போட்டு கொடுப்பாரு. சோ நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்ல அந்த அளவுக்கு. பார்க்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கிற 2 and 5 ஆட் பண்ணா 7. அடுத்தது டென்ஸ் பிளேஸ்ல இருக்கிற 9 plus 1 ஆட் பண்ணா 10. என்னாச்சு? இது டபுள் டிஜிட் நம்பர், ஆன்சர் கிடைச்சிருச்சு. சோ அப்ப அதுல ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கிற வேல்யூ என்ன? 0. அந்த 10ல ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கிற வேல்யூ என்ன? 0. லைட்டா போர்டு பாத்துக்கோங்க. இந்த 10ல ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கிற வேல்யூ 0. அந்த 0வை இங்க கீழே போட்டுட்டு ரிமைண்டர் கிடைக்க இன்னும் இருக்கக்கூடிய இந்த 1 அடுத்த நம்பர் தலையில கேரி ஓவர் பண்ணுவோம். பாருங்க, பாத்தீங்களா? இங்க மேல பிளஸ் 1ன்னு கொடுத்திருக்காங்களா? சோ இங்க ஆல்ரெடி இருக்கிற நம்பர்ஸ் 5 plus 1 6. இங்க இருந்து கேரி ஓவர் பண்ணது, கேரி பண்ண நம்பர் 1. சோ அந்த 5 plus 1 plus 1 is total 7. சோ இங்கிருந்து கேரி பண்றதுக்கு நம்பர்ஸ் எதுவும் இல்ல. அப்ப என்ன பண்றோம்? அடுத்த காலம் ஆட் பண்றோம். தௌசண்ட்ஸ் பிளேஸ் இங்க மாறுது பாருங்க. எல்லாமே அப்படியே லைனா பார்க்கணும். சரியா? இது நம்ம வந்து லைவ் கிளாஸோட பிளாக் போர்ட் மாதிரியே தான் உங்களுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். சோ 8 கூட்டல் 4 12. சோ அப்ப 12ல ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் என்ன? 2 இல்லையா? அந்த 2 நீங்க கீழே போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய 1 என்ன பண்ணும்? கேரி ஓவர் பண்ணும். பாருங்க என்னாச்சு? 3 plus 2 5, 5 plus 1 6. சோ 34,512யும் 28,195யும் கூட்டினீங்கன்னா 62,707 கிடைச்சிருச்சா? சோ இங்க வந்து எந்தெந்த வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் இங்க கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இதுவே சப்ராக்டா இருந்தா நான் என்ன பண்ணணும்? இதே நம்பர்ஸை நான் சப்ராக்ட், கழித்தல் அப்படிங்கிற செயல்பாடுக்கு கொண்டு போயிடுறேன். இங்க அப்படியே சைன் மாறிடுச்சா? கழித்தல் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. சப்ராக்டுக்கும் சேம் தான் எழுதியிருக்கோம். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட், 10,000 அதுதான் எழுதியிருக்கோம். எந்த மாற்றமும் கிடையாது. சப்ராக்டும் ஒன்ஸ்ல இருந்து தான், ஒன்ஸ் பிளேஸ்ல இருந்து தான் பண்ணிட்டு வரணும். இங்க 2ங்கிற நம்பர் வந்து 5ஐ விட சிறிய எண். சோ 2ல் 5ஐ கழிக்க இயலுமா? 2ல 5 மைனஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம்? இப்ப பாருங்க, இங்க என்னாச்சு? பக்கத்துல இருக்கிற ஒருத்தங்க கிட்ட பாரோ பண்ணிருக்காங்க. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒன்ஸ் பிளேஸ்ல we cannot subtract 5 from 2. So borrow 1 from tens. So 1 becomes 0. So 1 becomes 12 minus 5. So இங்க இந்த 1 மட்டும் தான் இருக்கு. இவங்க கிட்ட இருந்து, இந்த 10ஆம் இடத்துல இருக்கிறவங்க கிட்ட இருந்து 1 ரூபாய கடன் வாங்குறீங்க. கடன் வாங்கும் போது அவங்க கிட்ட என்ன ஆயிடும்? இங்க 0 ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. இங்க பாரோ பண்ணிட்டதுனால இங்க அவங்க வந்து 0 ஆயிடுவாங்க. 0 ஆனதால அவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்த ஸ்டெப்ல now we have 0 tens. We cannot subtract 9 from 0. Borrow 1 from hundreds. இங்க என்ன ஆகும்? ஹண்ட்ரட்ஸ்ல 5 இருந்தது 4 ஆயிடும். இங்க 1 கொடுத்ததுனால tens becomes 0. 10 ஆயிடும். 0 becomes tens. So 10 minus 9 is 1. இப்போ இங்க என்ன இருக்கு? 4 தான் இருக்கு. கரெக்டா? சோ பாரோ பண்ணிட்டோம். அதனால 4 minus 1 is 3. இங்க கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க. We have only 4 hundreds. 4 minus 1 is 3. So write 3 hundreds, 3 in hundreds place.
இப்போ இங்க வந்து திருப்பி பாரோ பண்ணுமா? எஸ், ஏன்னா இங்க 4 விட 8 பெருசு. அப்ப இங்க 3ல இருந்து 1 கடன் கொடுத்தீங்கன்னா இது 14ன்னு ஆயிடும். சோ நீங்க கேட்கலாம், மேம் ஒரு நம்பர் பாரோ பண்ணும்போது அத வந்து நம்ம வந்து ஏன் அந்த நம்பர் கூட ஆட் பண்ணக்கூடாது, ஏன் நீங்க வந்து அடுத்த பிளேஸ்க்கு வந்து டென்ஸ் பிளேஸ்க்கு போடுறீங்க? எஸ், எப்பவுமே நீங்க நம்பர்ஸ் வந்து கேரி பண்ணும்போது எப்படி ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கிறத அந்த இடத்துலயும் டென்ஸ் பிளேஸ்ல இருக்கிற அடுத்த நம்பருக்கு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி பாரோ பண்ணும்போதும் ஒரு நம்பருக்கு பாரோ பண்றீங்க, கடன் வாங்குறீங்க அப்படின்னா அங்க இருந்து வரக்கூடிய எண்ணை அதனோட டென்ஸ் பிளேஸ்ல தான் உட்கார வைக்கணும், ஒன்ஸ் பிளேஸோட ஆட் பண்ண கூடாது. இட்ஸ் a ரூல். ஓகே, எஸ். சோ அப்ப இங்க என்ன ஆகும்? 14 minus 8 அப்படிங்கிறது 6 மாறிடும். We cannot subtract 8 from 4. So borrow 1 from 10,000. So 10,003 becomes 2. So 1000 becomes 14. 14 minus 8 is 6. இங்க வந்து 1 தானே இருந்தது. So வந்து 1 borrow பண்ணோம்னா 14 ஆயிடுச்சு. 14 minus 8 is 6. இப்போ இங்க 2 தான் இருக்கும் இல்லையா? 1 borrow பண்ணதுனால 2 தான் இருக்கும். So 2 minus 2 is 0. அப்போ ஆன்சர் என்ன? 34,512 minus 28,195 is equal to 6,317. ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? எஸ். இப்போ இங்க வந்து இது எல்லாமே உங்களோட எக்ஸசைஸ் ப்ராப்ளம். எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஒவ்வொன்றையும் நீங்க சிமுலேட்டர்ல தான் போட போறீங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னு சிமுலேட்டர்ல பார்த்துட்டு வந்து தான் ஆன்சர் சொல்ல போறோம். சரியா? சரி, இப்ப பாருங்க. இந்த நம்பர் 68,445 பிளஸ் 18,349. ஓகே, இது வந்து என்ன செயல்பாடு கொடுத்துருக்காங்க? பிளஸ் அடிஷன் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப நம்ம இங்க அடிஷனுக்கு போயிடும். 2 பிளஸ் 9 வந்து 11 ஆயிடும். 1 இங்க வச்சுப்பீங்க. ரிமைண்டர் 1 இஸ் கேரி பண்ணிடுவீங்க. ஸோ 5 பிளஸ் 9 5 plus 4 9, 9 plus 1 10, 10க்கு 0 இங்க வச்சுப்பீங்க, 1 திருப்பியும் கேரி பண்ணுவீங்க. ஸோ 4 plus 3 7, 7 plus 1 is 8. அடுத்தது 8 plus 8 16, 16க்கு 6 கீழே போடுவீங்க, 1 கேரி பண்ணுவீங்க. 6 plus 1 7, ஒரு 1 ஆல்ரெடி இருக்கு. அப்போ 8, 86,801. ஓகே, சோ அப்ப இங்க என்ன ஆன்சர் வரும்? 86,801. இங்க அழகா கொடுத்திருக்காங்க பாருங்க, எப்படி கேரி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டெப்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்க புக் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்பா, உங்களோட புக் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் இது எல்லாமே. எப்படி கேரி பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் வரைக்கும் கிளியரா கொடுத்துருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப் ஒர்க் அவுட் அங்க நான் சிமுலேஷன்ல பண்ணி காமிச்சேன். ஸ்டில் உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் கிளிக் பண்ணோன்னே எப்படி நம்ம கேரி பண்ணிருக்கோங்கிறது கிளியரா இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இதை நோட் பண்ணிட்டீங்களா? எஸ், இது பாருங்க, வேறுபாடு. இதுவும் எக்ஸசைஸ் 2.5 தான். சரியா? சரி, இதை லோட் ஒர்க் அவுட் இன் சிமுலேட்டர் போட்டலாமா? 72,504ல இருந்து 18,349 கழிக்கணும். ஒரே நிமிஷம். கொஞ்சம் சின்னது பண்ணாதான் ஒரே ஸ்கிரீன்ல வரும். ஸோ 72,504 மைனஸ் 18,349. ஸோ 4ங்கிறது வந்து 9 விட சின்ன நம்பர். அப்ப இங்க பக்கத்துல இருந்து ஒன்று பாரோ பண்ண முடியுமா? ஆல்ரெடி அங்க 0 இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? 3வது நம்பர்ல இருந்து தான் பாரோ பண்ண முடியும். 5ல இருந்து தான் பாரோ பண்ணும்போது இங்க ஒண்ணு கொடுத்துருவாங்க, இங்க ஒண்ணு கொடுத்துருவாங்க. பார்க்கலாமா? எஸ், இங்க பாருங்க, பாரோ 1 ஃப்ரம் டென்ஸ். ஆனா வந்து அங்கேயும் 0. சோ 1 பிகம்ஸ் இங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க வந்து இல்ல, இது தப்பா போட்டிருக்காங்க. இங்க 14, 14 மைனஸ் 9 இஸ் 5. ஓகேவா? சோ இங்க வந்து 2லிருந்து 5ஐ கழிக்க முடியாது. இல்ல, ஸ்டெப் உங்களுக்கு மாறல. ஒரே நிமிஷம் இருங்க. ஸ்டார்ட் ஓவர்ல இருந்து கொடுக்குறேன். சரி, 14 மைனஸ் 9 இஸ் 5. அடுத்தது இப்ப இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா 0 இருந்துதா? சோ 0 அப்படிங்கும்போது இங்கிருந்து தான் ஒண்ணு இங்க கடன் கொடுத்திருப்பீங்க.
5ல இருந்து இந்த ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல இருந்து டென்ஸ் பிளேஸ் ஒன்று கடன் வாங்கும்போது இவர் 10ஆ மாறுவாரு. இந்த 10ல இருந்து ஒன்ஸ் பிளேஸ் ஒன்று கடன் கொடுக்கும்போது இவர் 9ஆ மாறிடுவாரு. ஸோ அப்போ 9 மைனஸ் 4 5. இங்க ஆல்ரெடி வந்து என்ன இருக்கு? 4 தான் இருக்கு இல்லையா? ஸோ அப்ப 4 மைனஸ் 3 வந்து 1. இங்க அகைன் வந்து 2ல இருந்து 8 கழிக்க முடியாது. 12ல 8 கழிச்சீங்கன்னா 4, இங்க 6 தான் இருப்பாரு. 6 மைனஸ் 1 5 இல்லையா? 5 கரெக்டா? ஸோ 54,155. இங்க கீழே வாங்க. நமக்கு இங்க 54,155 கழிச்சீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். பாருங்க இங்க பாருங்க. இது மட்டும் நான் உங்களுக்கு ஜூம் இன் பண்ணிட்டு அப்புறம் ஜூம் அவுட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 மைனஸ் 9ங்கும் போது பண்ண முடியாது. சாரி, இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின். 4 மைனஸ் 9 அப்படிங்கும்போது பண்ண முடியாது. 14 மைனஸ் 9 ஆயிடும். ஸோ அப்ப இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஜீரோவா இருக்கிறதுனால அவர்கிட்ட கடன் வாங்க முடியாது, பாரோ பண்ண முடியாது. அப்ப 3வது நம்பர் கிட்ட போயிடுவோம் பாரோ பண்றதுக்கு. அப்ப அவர் 5 4 ஆயிடுவாரு. இங்க அவர் ஒண்ணு கடன் கொடுக்கும்போது 10 தான் ஆவார் இவரு. 1 தான் ஆட் ஆகும். இங்க இருந்து தான் திருப்பி இப்ப இங்க இருந்து பாரோ பண்ணி இவர் வாங்கிட்டு தான் இவருக்கு கொடுக்க முடியும். டென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டு அப்புறம் அந்த டென்ஸ் வந்து ஒன்ஸ்க்கு கொடுக்கணும். அப்ப அவரோட 10 என்ன ஆயிடும்? 9ஆ குறைஞ்சிடும். இவரோட 4 வந்து 14ஆ மாறிடும். ஓகேவா? சோ அப்ப 4 9 14. இப்ப வந்து புரிஞ்சிருச்சா? அப்புறம் இந்த நம்பர் ஆஸ் இட் இஸ் நம்ம நார்மலா ஒரு டிஜிட் கிட்ட பாரோ பண்ண. சோ இப்ப இங்க இன் பிட்வீன்ல 0 வந்தாலும் எப்படி பாரோ பண்ணணும்ங்கிறதுல கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா கேட்டுருங்க. Borrowing from hundreds columns, convert the 0 in tens into 9, giving 10 borrows to ones. ஓகேவா? ஏன்னா 10ல இருந்து 1 கொடுக்கறதுனால அவங்க வந்து 9 ஆயிடுறாங்க. புரிஞ்சுதா? சரி, அடுத்த கணக்கு பார்க்கலாமா இதே சிமுலேட்டர்ல? எஸ். இது பாத்தீங்கன்னா வேர்ட் ப்ராப்ளம். ஓகேவா? சரி. A concrete mixer company sold. ஸோ நமக்கு வந்து நார்மலா நம்பர் ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாலும் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் சொல்லி பார்த்தாச்சு. இப்ப வேர்ட் ப்ராப்ளம் கொடுத்தாலும் எப்படின்னு பார்த்துடலாம். ஜென்ரலா எல்லாமே பார்த்துட்டோம்னா நமக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல எந்த கேள்வி எந்த நம்பர் எப்படி கேட்டாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே. A concrete mixer company sold 15,245 trucks of cement in year 1 and 18,930 in year 2. What is the total sold? ஒரு நிறுவனம் முதல் வருடத்தில் 15,245 லாரிகள் சிமெண்டையும், இரண்டாம் வருடத்தில் 18,930 லாரிகள் சிமெண்டையும் விற்றது. மொத்தம் விற்கப்பட்டவை எத்தனை? தெரியாது இல்லையா? So 5 plus 0 is 5. அடுத்தது 4 plus 3 7. 2 plus 9 11. Balance 1 carry பண்ணுவோம். So 8 plus 5 plus 1. Okay. 14. So 14ல இருந்து 4 1 carry பண்ணுவோம். 3 34,175 cement bags வந்து டோட்டலா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க? 34,175 பேக் வந்து வித்திருக்காங்க. கரெக்டா? சோ இதுதான் ஆன்சர். இங்க பாருங்க. ஓகேவா? அடுத்தது question number 4. இதுவும் நம்மளோட exercise problem தான்ப்பா. The budget of a village panchayat is 95,430 rupees. If they spend 68,195 rupees on building of a local road, how much budget is left? ஒரு கிராம பஞ்சாயத்தின் வரவு செலவு திட்டம் ரூபாய் 95,430 ஆகும். அவர்கள் சாலை அமைக்க 68,195 செலவு செய்தால் மீதமுள்ள தொகை என்ன வரும்? இதை கழிக்க வேண்டும். 98,000 எவ்வளவு சொன்னாங்க? 95,430 68,195 இல்லையா? 95,430 68,195. சரி, இப்ப இங்க வந்து நம்மளால பாரோ பண்ணாம ஒண்ணும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயே பாரோ பண்ணி ஆகணும்.
ஸோ அது 10 மைனஸ் 5 அப்படின்னு ஆகும். பேலன்ஸ் 5. இங்க வந்து 3 ஆனது 2 ஆயிடும். 2ல 9 லெஸ் பண்ண முடியாது. அப்ப இங்க 4ல இருந்து 1 பாரோ பண்ணுவீங்க. 12. 12 மைனஸ் 3 இஸ் 9 அப்படின்னு ஆயிடும். அங்க 3 இருக்கும் இந்த இடத்துல. ஸோ 3 மைனஸ் 1 இஸ் 2 அப்படின்னு ஆயிடும். இப்ப இங்கேயும் 5 இருக்கு. 5ல இருந்து 8 கழிக்க முடியாது. நம்மளோட நம்பர் கழிக்க வேண்டிய நம்பர் வந்து சின்னதா பெருசா இருந்ததுன்னா சின்ன நம்பர்ல இருந்து கழிக்க முடியாது இல்லையா? அதனால ஒன்னு பாரோ பண்றோம். ஸோ 9 becomes 8 ஆயிடும். 5 becomes 15 ஆயிடும். 15 minus 8 is 7. Sorry. 15 minus 8 is 7. So இங்க 9 வந்து 8. 8 minus 6 is 2. 27,235 rupees அவங்க கையில பேலன்ஸ் இருக்கு. ஓகேவா? 235 இல்லையா? எஸ். ஓகேவா? கிளியரா? ஸோ இப்போ நம்ம வேர்ட் ப்ராப்ளம்ஸும் பார்த்துட்டோம், நார்மல் ப்ராப்ளம்ஸும் பார்த்துட்டோம், எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இப்போ இங்க வந்து இந்த அலைன்மெண்ட் தான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்னேன். இந்த அலைன்மெண்ட் பிட்ஃபால், தவறான வரிசைப்படுத்துதல் வந்து பண்ணவே கூடாது. ஆல்வேஸ் ரைட் நம்பர்ஸ் அலைனிங் ஃப்ரம் த ஒன்ஸ் காலம்ஸ், ரைட் டு லெஃப்ட் தான் எழுதணும். நெவர் அலைன் ஃப்ரம் த லெஃப்ட் டு லெஃப்ட் சைட்ல இருந்து எழுதிட்டு வரக்கூடாது. ஸோ 45,123 895. இந்த 895ங்கிறது ஆக்சுவலி இந்த 123க்கு கீழே வந்திருக்கணும். இங்க பாருங்க, ராங் மெத்தட் அலைன் லெஃப்ட், ரைட் மெத்தட் அலைன்ட் ரைட். ஓகேவா? இந்த அலைன்மெண்ட் மட்டும் மாத்திட்டீங்கன்னா கூட்டலா இருந்தாலும் சரி கழித்தலா இருந்தாலும் சரி 0 மார்க் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி இனமாற்ற விதி, ரீக்ரூப்பிங் ரூல். When adding, if a column sums to 10 or more, keep the units digit at the bottom and carry the tens digits to next column to the left. அதாவது 8 plus 5 is equal to 13. ஒன்ஸ் பிளேஸ்ல 3 இருக்குன்னா 1 கேரி பண்றீங்கன்னா அதை டென்ஸ் பிளேஸ்ல தான் போடணும். அதை வந்து இந்த 3 கூட ஆட் பண்ணக்கூடாது. இதை தான் நான் வந்து அங்க கழித்தல் கூட்டல் பண்ணும்போதே சொன்னேன். கரெக்டா? எஸ். ஸோ இதோட நமக்கு இந்த 2.5 and 6 எக்ஸசைசஸ் ஓவர். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, நான் வந்து டிக்டேஷன் வேர்ட் சொல்றேன். சோ டிக்டேஷன் வேர்ட்ஸ் நோட் பண்ணிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் வேர்ட் ரீக்ரூப்பிங் ரூல், இனமாற்ற விதி. பாரோ கடன், பாரோ கடன். அலைன்மெண்ட், அலைன்மெண்ட் வரிசைப்படுத்துதல். பஞ்சாயத், பஞ்சாயத்து, அது பஞ்சாயத்தே தான். பட்ஜெட், வரவு செலவு திட்டம். பட்ஜெட், வரவு செலவு திட்டம். சோ 5 வார்த்தைகள் சொல்லியிருக்கேன். ரீக்ரூப்பிங், ரீக்ரூப்பிங் ரூல் இனமாற்ற விதி, பாரோ கடன், அலைன்மெண்ட் வரிசைப்படுத்துதல், பஞ்சாயத் பஞ்சாயத்தே தான், பட்ஜெட் வரவு செலவு திட்டம். ஸோ 5 வார்த்தைகள் சொல்லியிருக்கேன். 5மே எழுதியிருப்பீங்க நான் நம்புறேன். அது எங்களுக்கு வந்து டிக்டேஷன் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து 2.5 and 2.6 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 0.7 and 8 நெக்ஸ்ட் கிளாஸ்ல, நெக்ஸ்ட் வீக் கிளாஸ்ல பார்க்கலாம். மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன், அதுவும் இதே மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தட் சொல்லித்தரேன். இன்னைக்கு கிளாஸ்ல வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.